ஸோ காங்கிரஸும் அங்கே பலமாக தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் தனியாக பெரிய கட்சியாக இருக்கிறது கன்னியாகுமரி தான். அங்கே கன்னியாகுமரியில் தான். அதனால் அங்கே 3 கொடுத்துட்டாங்க. நாங்கள் பெருசாக இருக்குங்கிறதுக்காக 6 கேட்க முடியுமா? 3 ஜெயிச்சாங்க, 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மாவட்டத்திலேயே 2 3 மற்ற மாவட்டங்களையும் வாங்க முடியாது. அப்போ எப்படி அந்த பேசிக் ஏற்கனவே இப்போ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 17-18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அது தவிர வர்ற இடங்கள்ல எதெல்லாம் கேட்கலாம்னு அதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா? அப்போ மாவட்டத்துக்கு 1 அல்லது பார்லிமெண்ட்டுக்கு 1. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு பார்லிமெண்ட்டில் வந்திருப்பாங்க. அப்படி இல்லாத பார்லிமெண்ட்டில் ஒன்று கேளுங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பாங்க, இல்லாத மாவட்டங்களில் கேளுங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஸுக்காக அது பார்லிமெண்ட்டுக்கு 1 மாவட்டத்துக்கு 1 இந்த மாதிரி ஒரு கணக்கு போடும்போது அந்த கணக்கை எதுலேருந்து எடுக்கிறது? ஒரு 100 110 தொகுதியோ செலக்ட் பண்ணுங்க, அதுக்குள்ளேருந்து இந்த 10-40 எடுங்க, அதுக்குள்ளேருந்து கொடுக்குறத பேசுங்க. இது ஒரு கட்சி செய்கிற எக்ஸசைஸ். அது தேர்தல் கணக்குகள். அது அந்த அடிப்படையில் அது வருதே தவிர கம்பல்சரியாக பார்லிமெண்ட்டுக்கு 1னா 39 சீட்டு